வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப நாள் ஆனாலும் உங்களுக்கு சூப்பரான வீடியோவோட வந்திருக்கேன். மெயின் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது மெயின் கிளாத்தும் லைனிங் துணி எப்படி அட்டாச் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இப்போது பார்ட்ரு ரெண்டு பக்கம் பார்டரும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு மடித்து வச்சுக்கோங்க. மடிப்பு பகுதியில் பின்பக்க மடிப்பு பகுதியை வச்சு நம்ம வச்சுக்க போகிறோம். கைக்கு அந்த கரைப்பகுதி தான் வைப்போம். எப்பயும் போல அந்த கரைப்பகுதியை வச்சுக்கோங்க. மெயின் கிளாத்தில் ப்ளஸ் மாதிரி போடணும். அதாவது நேருக்கு நேர் பகுதியை மட்டும் போட்டுக்கோங்க. கிராஸான பகுதியில் போடக்கூடாது. நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இது கிராஸான பகுதி, இப்படி போடக்கூடாது. இந்த பக்கமும் அதே மாதிரியே மெயின் கிளாத்லையும் இப்படி ப்ளஸ் போட்டுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் கிளாத்தில் ப்ளஸ்ஸும் இந்த ஒரு ப்ளஸ்ஸும் ஒரே திசையிலேயே இருக்கணும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கணும். கொஞ்சம் வசம் மாறிச்சுனா தான் உங்களுக்கு ப்ளவுஸோட முன்பக்கம் லைனிங்கோட கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கும். பட்டிக்கும் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு பின் குத்திக்கோங்க. இதை 1/2 இன்ச்சை சுற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதோட துணி கொஞ்சம் தாராளமாக இருக்கனால நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டீங்க. ஒரு சில துணி ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தச்சும் காட்ட போகிறேன். இப்படி முன்பகுதியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வசம் மாறாது. இப்போது கழுத்தை சுற்றி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி குட்டி குட்டி நாச்சா போட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து கை வரைக்கும் தச்சுக்கோங்க. இந்த கோடு போகுது பார்த்தீங்களா, அந்த நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம்ல, அந்த ப்ளஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெயின் கிளாத்து லைட்டாக இப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, அப்படின்னா தான் முன்பக்கம் தனியாக துணி மட்டும் தூக்கிட்டு வராது. லைனிங்கும் மெயின் கிளாத்தும் அப்படியே ஒட்டின மாதிரி இருக்கும். நான் இது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலங்க. அந்த கோடு போட்டோம்ல, அந்த கோடு போட்ட திசை அதான் நேர்கட்டு. லைட்டாக இழுத்தோன்னு வைங்கமே, உள்ளே இருக்கிற எஜஸ் அதிகமான துணியெல்லாம் இழுத்து கொடுத்து நம்ம தைக்கிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும். லைனிங் ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸ்னாலும் நீங்கள் இப்படி தான் தைக்கணும். பூனம் துணி, இன்னொன்று வலுவலுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி துணிலாம் நீங்கள் இந்த மெத்தடு தைங்க. எந்த சுருக்கமும் வராது. தைக்க ரொம்ப ஈஸி. இந்த சின்ன மெத்தடை கற்றுக்கிட்டிங்கன்னா இப்படி தான் கட் பண்ணணும். இதே மாதிரி பின்பக்கத்துக்கு நான் கட் பண்ணுவேன். நீங்கள் பிகினர்ஸ்னால் இருந்தீங்கன்னா இப்படி ப்ளஸ் போட்டு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் நான் நேர்கோடு போட்டுக்கணும், அந்த பக்கம் நீங்கள் லைட்டாக இழுத்து வரணும். பார்த்தீங்கன்னா எந்த பிசுறு கூட தெரியல. நம்ம லைனிங் கிளாத்தோடு அட்டாச் பண்ணியிருக்காங்க கூட தெரியல. அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நாள் வீடியோ போடாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இனிமேல் அடிக்கடி வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.